குருநாதர் காட்சி அருள் வழிப்படி அந்த அருண் ஞானிகள் கண்ட உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி விண்வெளியில் இன்றும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் தன்மையை நாம் உங்களுடைய நினைவுகளை அங்கே செலுத்தி அந்த உணர்வை ஈர்க்கும் வன்மை செய்து அதை நாம் இப்பாது தியானிப்போம். நம்முடைய இதற்கு முன் தவறிய நம் மூதாதைகளான குலதெய்வங்களை நாம் மறந்து தவறான வழியில் செலுத்திய உணர்வை, ஏனென்றால் அவர் பூமியில் பிறவியின் நிலையில் தான் இருக்கின்றார்கள். ஆக ஆற்றின் தன்மையை ஆட்டை வெட்டி அதை கற்பனை சாமி கொடுத்து விட்டால் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நிலைகள் ஆட்டை வெட்டி ஆட்டை மனிதனாக ஆற்றின் உயிரை மனிதனாக்கின்றோம். ஆற்றின் கரியை சாப்பிட்டு இந்த ஆடாக நாம் பிறக்கின்றோம். ஆக இந்த வசுர உணர்வின் தன்மையை நமக்குள் வளர்க்க முடிகின்றது. ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைகள் நாம் பெறவும் இன்றைய உலகில் விஞ்ஞான அறிவு கொண்டிருந்தாலும் மரபேதங்கள் இனபேதங்கள் என்ற மொழிபேதங்களில் உருவாக்கப்பட்டு இன்று மனிதன் வெளியிலே செல்ல முடியவில்லை. இன்று ஒவ்வொரு நிமிடமும் மரண பயம் கொண்டு நாம் வாடுகின்றோம். ஆக தீமையின் உணர்வு நமக்குள் எண்ணப்படும் போது மனிதன் அல்லாத உருவை இப்ப பாம்பு எப்படி தன்னை தாக்கிவிடும் என்று தாக்குகின்றதோ சார்ந்த மனம் கொண்டவன் கூட ஆக தன்னை எதிரிகள் வருகிறான் என்றால் அவனுக்கு முந்தி நாம் தாக்கும் நிலை வருகின்றது. தீமை செய்வோனை காட்டும் தீமையற்ற நிலையில் இருப்பவர் இந்த அதன்று மாடு மிரண்டால் அது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற நிலையில் சார்ந்த உணர்வு கொண்டவர்கள் அதாவது இத்தகைய தீமையை கண்டால் எல்லாரும் எதிர்த்து வெறி தாக்குதல் தாக்கும் நிலை வந்துவிடும். ஆக மனிதன் என்ற உணர்வை அளித்திடும் நிலைகளை உருப்படும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். நம் மூதாவுடைய உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க வேண்டும். அதன் துணை கொண்டு அருளுடைய நமக்குள் காய்ச்ச வேண்டும். நம்மை எரியாத இருளை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் இப்போது தியானிப்போம். நம் மூதாதைகளான குலதெய்வங்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கும். இன்று நாட்டில் விஞ்ஞான தன்மை கொண்டு காற்றில் வரும் நஞ்சுத்தன்மையிலிருந்து வராக அவதாரம் எப்படி தீமைகளை நீக்கி அந்த சாக்கடை நீக்கி நல்ல மனத்தை நுகர்ந்ததோ இந்த சாக்கடையான காற்று மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் பதிவாக்கி அந்த எண்ணத்தை வலுவாக்கி அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்வோம். நமக்குள் அறியாத இருளை போக்குவோம். மெய்ஞானி உணர்வை நமக்குள் பெறுவோம். இதனின் துணை கொண்டு நம் மூதாதைய உயிரான்மாக்கள் இன்னொரு உடலுக்குள் சென்றிருந்தாலும் அவர்கள் வெளிவரும்போது இந்த உணர்வின் துணை கொண்டு அவரையும் வீண் செலுத்துவோம். நாமும் அந்த உண்மையின் வலுவை நமக்குள் வலுப்பெறும்போது நாம் உடலை விட்டு சென்ற பின் நமது எல்லை அறிவே மரணமில்லா பெருவாழ்வு என்றும் பிறவியில்லா நிலை என்றும் பேரின்ப பெருவாழ்வு என்பதும் இன்று சப்தரிஷி மண்டலமே. 6வது அறிவின் தன்மை கொண்டு 7வது நிலை பெற நாம் முறிப்போம். அருள் ஒளியை பெறுவோம்.